Good morning, all. Welcome to our YouTube channel. This is Study Books channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா நெட்வொர்க் தியரம்ல இருக்கக்கூடிய தெவினன்ஸ் தியரத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ தெவினன்ஸ் தியரத்தின் படி எந்த ஒரு 2 டெர்மினல் நெட்வொர்க்கையும் ஒரு வோல்டேஜ் சோர்ஸுடன் சீரீஸாக ஒரு ரெசிஸ்டரை இணைச்சு ஒரு சிம்பிள் சர்க்யூட்டாக மாற்றி அமைக்கக்கூடியது தான் தெவினன்ஸ் தியரம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா தெவினன்ஸ் தியரத்தின் படி எந்த ஒரு 2 டெர்மினல் நெட்வொர்க்கையும் ஒரு வோல்டேஜ் சோர்ஸுடன் சீரீஸாக ஒரு ரெசிஸ்டரை ஒரு வோல்டேஜ் சோர்ஸோட சீரீஸாக ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி ஸோ இந்த வோல்டேஜ் சோர்ஸோட சீரீஸாக ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி ஒரு சிம்பிள் சர்க்யூட்டாக மாற்றி அமைக்கக்கூடிய தியரம் தான் தெவினன்ஸ் தியரம். அதாவது தெவினன்ஸ் தியரத்தின் படி ஓப்பன் செய்யப்பட்ட அவுட்புட் டெர்மினலை உடைய லீனியர் ஆர் பைலேட்ரல் எலமெண்ட் லைன் கொண்ட ஒரு நெட்வொர்க்கில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ்க்கு சீரீஸாக ஒரு இம்பிடன்ஸ் அதாவது ரெசிஸ்டன்ஸுடைய தலைகீழி தான் இம்பிடன்ஸை அதாவது ரெசிஸ்டரை இணைக்கிறதுனால அதை ஒரு சிம்பிள் சர்க்யூட்டாக மாற்றி அமைக்க முடியும். அதை மாற்றி அமைச்சு அதில் இருக்கக்கூடிய லோட் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதா இந்த தெவினன்ஸ் தியரத்துடைய மேஜர் ரோல். ஸோ அதில் எனி 2 டெர்மினல் நெட்வொர்க் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை a voltage source VTH means தெவினன்ஸ் வோல்டேஜ் இன் சீரிஸ் வித் த ரெசிஸ்டர் தெவினன்ஸ் ரெசிஸ்டர். ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் அதாவது 2 டெர்மினல் நெட்வொர்க்கில் ஏபி ரெண்டு டெர்மினல் இருக்குங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க்கில் இந்த விடிஹெச்சுக்கு சீரீஸாக ஒரு ரெசிஸ்டரை இணைச்சு ஒரு சிம்பிள் சர்க்யூட்டாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தியரம் தான் இந்த தெவினன்ஸ் தியரம். ஸோ அதை எப்படி மாற்றுறோம் அப்படின்றதுக்கு தான் சம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்குது. அது என்ன நம்ம பார்க்கலாம். ஒரு சர்க்யூட்டில் எந்த மின்தடையில் செல்லும் கரண்ட்டை கண்டுபிடிக்க வேண்டுமோ அந்த மின்தடையை ஓப்பன் சர்க்யூட் செய்ய வேண்டும். ஸோ அந்த லோட் ரெசிஸ்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த லோட் ரெசிஸ்டர் இதை ஓப்பன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓப்பன் பண்ணுறது, அதான் ரிமூவ் தி லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எல். இந்த ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடுறோம். லோட் ரெசிஸ்டர் ஆர்எல்ஐ ஓப்பன் சர்க்யூட் செய்த நிலையில் அதன் குறுக்கே உள்ள வோல்டேஜ் தான் விடிஹெச். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் விடிஹெச். இது எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் சொல்கிறேன். ஒரு மின் சுற்றில் அதாவது ஒரு சர்க்யூட்டில் எந்த மின்தடையில் வழியாக செல்லக்கூடிய கரண்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டுமோ, அதாவது எந்த ரெசிஸ்டர் வழியாக செல்லக்கூடிய கரண்ட்டை கண்டுபிடிக்க வேண்டுமோ அந்த ரெசிஸ்டரை ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். ஓகேங்களா. அப்புறம் அதாவது ரிமூவ் த லோட் ரெசிஸ்டன்ஸ். லோட் ரெசிஸ்டன்ஸை ஓப்பன் செய்த பிறகு அதில் குறுக்க கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் தான் விடிஹெச் தெவினன்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மின் சுற்றில் உள்ள வோல்டேஜ் மற்றும் கரண்ட் சோர்ஸ்களை அதன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் ரீப்ளேஸ் செய்ய வேண்டும். மூணாவது ஸ்டெப், லோட் டெர்மினல் ஏபியில் இருந்து மின் சுற்றில் தெவினன்ஸ் லுக்கிங் பேக் ரெசிஸ்டர் ஆர்டிஹெச்சை இணைக்க வேண்டும். ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் விடிஹெச்சுக்கு சீரீஸாக ஆர்டிஹெச்சை இணைக்க வேண்டும். இது தெவினன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆகும். ஓப்பன் சர்க்யூட் செய்த லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எல்ஐ மீண்டும் ஏ மற்றும் பி டெர்மினல் இணைக்க வேண்டும். ஸோ பின் லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எல் செல்லும் கரண்டை கண்டுபிடிக்க வேண்டும். லோட் ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் ஆர்எல் ஐஎல்ன்றது லோட் கரண்ட் வி தெவினன்ஸ் டிவைடட் பை ஆர் தெவினன்ஸ் ப்ளஸ் ஆர்எல். இதான் ப்ரொசீஜர். இப்போ நம்ம அதை ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க தெவினன்ஸ் தியரத்தில் அப்படின்னா, இது ஒரு தெவினன்ஸ் தியரம் சர்க்யூட். இது ஒரு தெவினன் தியரம் சர்க்யூட். ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு சொல்கிறக்கூடியது லோட் ரெசிஸ்டர் ஆர்எல்ன்றது லோட் ரெசிஸ்டர். அந்த ஆர்எல்ல நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் அது ஓப்பன் சர்க்யூட் ஆகுதா. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். அது மின் சுற்றில் எந்த மின்தடையில் செல்லும் கரண்ட் கண்டுபிடிக்குமோ அந்த மின்தடையை நம்ம ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். இப்போ ஓப்பன் சர்க்யூட் பண்ணியாச்சு. அப்புறம்
விடிஹெச் கண்டுபிடிக்கணும். அது என்ன அப்படின்னா லோட் ரெசிஸ்டன்ஸ் RL வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அதனுக்கு குறுக்கா கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் தான் வந்து விடிஹெச் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ விடிஹெச் ஈக்குவல் டு I இன்ட்டு R3. ஸோ இதில் போகக்கூடிய கரண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. குறுக்கா என்ன கிடைக்குது, இதில் போகக்கூடிய கரண்ட். அப்போ R3. ஸோ இதை வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது V இன்ட்டு R3 டிவைட் பை R1 ப்ளஸ் R3. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைண்டு தெவினின்ஸ் ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன தெவினின்ஸ் ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி அதை ஷார்ட் பண்ணிடணும். ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கரண்ட் ஃப்ளோ வந்து இப்படி நடக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த RTHக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் சீரிஸாக இருக்கும், இது பேரலாக இருக்கும். ஸோ அதனுடைய ஃபார்முலா படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் வந்து RTH. இந்த R1 R2 R3 ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்ந்தது தான் RTH. ஸோ வோல்டேஜ் சோர்ஸோட வந்து RTH இணைச்சிடறோம். இது வந்து தெவினின் சர்க்யூட். இது கூட வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ்க்கு இணைச்சு நம்ம லோட் கரண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா I ஈக்குவல் டு V/R நமக்கு தெரியும். அப்போ இது ரெண்டும் சீரீஸில் இருக்கிறதுனால RTH ப்ளஸ் R1 I ஈக்குவல் டு V/R அப்படின்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்போ Vன்றது வந்து VTHன்னு இருக்குது, தெவினின்ஸ் வோல்டேஜ்னு இருக்குது. Rன்றது வந்து RTH ப்ளஸ் RL ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து R. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம தெவினின்ஸுடைய லோட் கரண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் வந்து நம்ம தெவினின்ஸ் தியரத்தை பயன்படுத்தி ஒரு லோட் ரெசிஸ்டரில் எப்படி கரண்ட் போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த தெவினின் சர்க்யூட்டுடைய யூசஸ். ஸோ எந்த ஒரு எலமெண்ட்டில் செல்லும் கரண்டை கண்டுபிடிக்க வேண்டுமோ அதை அடையாளம் காண வேண்டும். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எந்த ரெசிஸ்டர் வந்து லோட் ரெசிஸ்டராக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த லோட் ரெசிஸ்டர் RLஐ நீக்கி அதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் சர்க்யூட்டாக பண்ணணும். ஓப்பன் சர்க்யூட் செய்த டெர்மினலுக்கு குறுக்கே உள்ள வோல்டேஜை கண்டுபிடிக்கணும். அதான் விடிஹெச் வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் வோல்டேஜ் சோர்ஸிலிருந்து இருந்த இடத்தில் அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வைத்து வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். ஷார்ட் சர்க்யூட் பண்ணால் நமக்கு ஒரு ஓவரால் ரெசிஸ்டருடைய அந்த டோட்டல் மின்தடை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு சர்க்யூட்டே ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடைக்கும். அதுதான் வந்து தெவினின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம திரும்ப தெவினின் சர்க்யூட்டுக்கு வரணும். வோல்டேஜ் சோர்ஸு, தெவினின்ஸ் ரெசிஸ்டர், இந்த RTHக்குள்ளே தான் வந்து இந்த 3 ரெசிஸ்டருடைய ஓவரால் இதுவும் இருக்குது. ஸோ இப்போ ஒரு சிம்பிள் சர்க்யூட்டாக இப்போ மாற்றிருக்குமா, நம்ம ஒரு சர்க்யூட் வந்து சிம்பிளாக மாற்றி இப்போ நம்ம அதனுடைய லோட் கரண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்கிற ஒரு தியரம் தான் வந்து இந்த தெவினின்ஸ் தியரம். Thanks for watching our channel. Please support our channel. Thank you so much.